வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மருதமலை கோவில் அடிவாரம் உழவர் திருநாள். இன்றைக்கி எம்ஜிஆர் பிறந்த நாள். இது ரெண்டும் சேர்ந்து வர்ற நாளில் இன்றைக்கி மருதமலை கோவிலுக்கு போயிருந்தாங்க. அந்த கேட்டு பூட்டி இருக்குது. என்ன காரணம்னா 5 to 7 அலோடு கிடையாது. சாயந்தரம் நாங்கள் காரில் போயிட்டு இருக்கிறதுனால கார் அலோடு கொடுக்கல. எந்த கார் அலோடு இல்லை. நம்மளுக்கு மருதமலை கோவிலில் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் சொன்னனால கார் அலோடு கிடச்சிது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காரை பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே போயிட்டுருக்குறேங்க. கோவிலில் சரியான கூப்பிட்டாங்க. ஏன்னா எந்த காரும் அலோடு கிடையாது. கீழே வந்து கேட்டே பூட்டியிருக்குற. 5 மணிக்கு நீங்கள் போனீங்கன்னா சாமி கும்பிட முடியாது. கும்பிடலாம், பஸ்ஸில் தான் போய் ஆக்கணும். பைக்கு அலோடு கிடையாதுங்க. மொத்தத்தில் மருதமலை கோவிலில் நாங்கள் இன்றைக்கி சிறப்பான தரிசனம். உழவர் திருநாள், காணும் பொங்கல், எம்ஜிஆர் பிறந்தநாள், இந்த 3 நாளில் மருதமலை கோவிலில் சாமி கும்பிட்டோங்க. சாமி தரிசனம் சிறப்பாக இருந்தது. மருதமலை கோவிலில் எப்போவுமே கூட்டம்தான். எல்லா நாளும் இந்த மாதம் அடுத்த மாதம் வரைக்கும் நல்ல கூட்டமாக தான் இருக்குது. ஏன்னா தைப்பூசம் வருதுங்க. தை மாதம் ஃபுல்லாக முருகன் கோவிலில் கூட்டம் வருங்க. கோவிலோட அழகான காட்சி பாருங்கள். உள்ளே போய் அப்படியே வந்து பள்ளி தெய்வானை சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் சாமி தரிசனம் செய்து விட்டு வந்தேங்க. மருதமலை கோவில்னாலே எப்போவுமே அழகாகத்தான் இருக்கும். அது அந்த கும்பாபிஷேகம் நடந்ததுக்கப்புறம் கோவில் பிரமிப்பாக இருக்குதுங்க. அதாவது கோவை மக்களுக்கு ஒரு மிகச்சிறந்த கோவில்னால் மருதமலை கோவில் சொல்லாங்க. 6 படை வீட்டில் இது ஒன்று தாங்க. 7ஆம் படைன்னு சொல்லாங்க. 6 படை விட்டு போட்டு 7ஆம் படைன்னு சொல்லாங்க. இந்த மருதமலை கோவிலை ரொம்ப புகழ் பெற்றதில் பங்கு வாய்ந்தவர் தேவர் ஃபிலிம்ஸ். தேவர் தாங்க. அவர் இல்லைன்னா மருதமலை கோவில் புகழ் கிடச்சிருக்காது. அது நிறைய பேர்த்துக்கு தெரியாது. இந்த மருதமலை கோவிலில் நீங்கள் வந்து அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த நிறைய இடம் இருக்குது. அதாவது அந்த கீழே மண்டபம் கட்டிகிட்டு இருக்கிறாங்க. கீழ் கோயிலுக்கு அளவோடு கிடையாது. சித்தர் குகை சித்தர் கோயிலுக்கு அலௌடு இல்லைங்க. அங்கே மண்டபம் கட்டிகிட்டு இருக்கிறனால அலௌடு இல்லை. பாரு அந்த கோபுரம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அதாவது மக்கள் எல்லாம் அதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு ரசிச்சுட்டுருக்குறாங்க. குடும்பமாக இங்கே வந்துட்டுருக்குறாங்க. எல்லாருமே குடும்பமாக வந்து ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து நல்ல உழவர் திருநாள், காணும் பொங்கல், எம்ஜிஆர் பிறந்த நாளில் இங்கே வந்து வழிபட்டு போயிட்டுருக்குறாங்க. நீங்கள் மருதமலைக்கு போகலின்னா இந்த மாதம் ஃபுல்லாக போகலாம். இந்த மாதம் நல்ல நாள், முருகனுக்கு உகந்த நாள். தை மாதம் 1ஆம் தேதி தைப்பூசம் வருது. அன்றைக்கெல்லாம் மருதமலை உள்ளே என்ட்ரை பண்ண போக முடியாது. அந்தளவுக்கு சரியான கூட்டமாக இருக்கும். இருந்தாலும் கண்டிப்பாக போவாங்க. என்ன காரணம்னா தைப்பூசத்துக்கு ஒரு தடவையாவது மருதமலை கோவிலுக்கு போய் முருகனை வழிபட்டு வந்தால் அவங்க குடும்பத்துக்கு நல்லது. நீங்களும் உங்கள் குடும்பத்தில் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் முருகனை வழிபட்டு வாங்க.